வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் மிதுன ராசி மேச லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது மேச ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 2வது பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், தனஸ்தானம், உடலஸ்தானம், படிப்பு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 2வது பாவகம். அந்த 2வது பாவகத்தில் 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கி குரு பகவான் மேஷராசிக்கு 9வது பாவகத்துக்கும் 12வது பாத்தியத்துக்கும் சொந்தக்காரர் குரு. அந்த குருவும் செவ்வாவும் மாத தொடக்கத்திலேயே ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை குடும்பஸ்தானத்தில் மேசராசி நண்பர்களுக்கு குருமங்கள யோகமாக தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மீண்டும் இந்த அமைப்பு வரத்துக்கு மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100% 12 வருஷம் ஆகும். அப்போ மேசராசியாதிபதி செவ்வாவும் குரு பகவானும் ஒரே நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் 2 கிரகங்களும் சேர்ந்திருக்கிறது 100% சிறப்பான விஷயம். பொதுவாகவே வீடு வாசல் வாங்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். சில நண்பர்களுக்கு வீடு வாசல் வாங்க முடியலையே அப்படின்ற ஆதங்கம் இருக்கும். என்னதான் நம்ம காசு பணம் வச்சுருந்தாலும் ஒரு செயல் செய்கிறதுக்கான அனுகூலம் அந்த தருணம் மட்டும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம எம்புட்டு காசு பணம் வச்சுருந்தாலும் அந்த செயல் செய்ய முடியாது. ஆனால் இந்த பிரபஞ்சம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை மேசராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மண்மனை வாங்கிறதுக்குண்டான அருமையான நேரம். அதுபோக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். எல்லாருக்குமே வீடு வாசல் வாங்கணுன்ற எதிர்பார்ப்பு இருக்காது. சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் சில நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை சுய தொழில் செய்கிறதுக்குண்டான மிக சிறந்த ஒரு நேரம். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில் காரகன். மேஷ ராசிக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு மட்டுமே தொழில் காரகன், தொழில் ஸ்தானாதிபதி நமக்கு சனி பகவான் வருவார். அப்போ அந்த தொழில் காரகன் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11வது பாத்தியத்தில் குரு பகவானுடைய சாரம் தனஸ்தானத்தில் இருக்கிறாரே குரு பகவான். அந்த குரு பகவானுடைய சாரமான புரட்டாதி நட்சத்திரம் 2வது மாதத்தில் 324 டிகிரியில் இருந்து நம்ம ராசியை பார்க்குறார். அதுபோக சனி பகவான் வக்ரத்தில் வேற இருக்கார். இந்த நேரத்தில் நம்ம ராசியாதிபதி ராசிக்கு 2ல் குருவோட சேர்ந்துருக்கிறது சிறப்பு. நம்ம ராசியை தொழில்காரகன் பார்க்குறாரு, நம்ம ராசியாதிபதி குருவோட சேர்றாரு. ஜோதிடத்தில் நாட்டம் இருக்கிற நண்பர்களுக்கு இப்போ நான் சொல்கிற விளக்கம் நல்லாவே புரியும். தொழில்காரகனுடைய பார்வை நம்ம ராசி மேலே படும் பொழுது நம்ம ராசிநாதன் குரு பகவானோட சேரும்போது தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் போடக்கூடிய ஒரு விதை தான், விதைக்கக்கூடிய ஒரு விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு விருட்சமாக வரும். இன்றைக்கி பெரிய லெவலில் கார்ப்பரேட் பிஸ்னஸ் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு தருணத்தில் சின்ன லெவலில் தான் அந்த நிறுவனத்தை உருவாக்கியிருப்பாங்க. அப்போது என்றைக்கோ அவங்க உருவாக்கிய விஷயந்தான் இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு 500 பேர், 1000 பேர், 5000 பேர், 10000 பேர் வேலை செய்கிற மாதிரி ஒரு நிறுவனம் உருவாக்குறதுக்கு 40 வருஷமாக இருந்திருக்கலாம், 50 வருஷமாக இருந்திருக்கலாம், 10 வருஷமாக இருந்திருக்கலாம். அப்போ அந்த 10 வருஷத்துக்கு முன்னுக்கு இப்போ நம்ம என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அதே மனநிலையில் தான் அவங்க இருந்திருப்பாங்க. அப்போ மேசராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சுய தொழில் செய்கிறதுக்குண்டான மிக சிறந்த ஒரு தருணம்.
ஐயா, இந்த பிரபஞ்சம் ஒருத்தரை கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டெல்லாம் போகாதுங்க. ஏதோ ஒரு தருணத்தில் யார் மூலயமாவது இதுதான் நம்மளுடைய பாதை அப்படின்ட்டு உணர்த்தும். அவ்வளோதான் இந்த பிரபஞ்சம் செய்யுதும். அது நீங்கள் பிரபஞ்சமாக நினச்சாலும் சரி, சாமியாக நினச்சாலும் சரி, விதியாக நினச்சாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு மனுஷனாக நினச்சாலும் சரி, அந்த நேரத்தில் ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லைங்களா, சார் நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுங்களேன் சார், உங்களுக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யுங்களேன் சார், உங்களுக்கு ஹோட்டல் சம்மந்த பிஸ்னஸ் செய்யுங்களேன் சார். நம்ம நேரத்தில் தோணுதோ இல்லையோ, சரியான ஒரு தருணத்தில் யார் மூலியமாவது இந்த பிரபஞ்சம் உணர்த்திடும். யாருமே ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு 15 வருஷமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லைங்க. ஒரு ஷோரூம் வைக்கணும் அப்படின்ட்டு 20 வருஷமாக நினைக்கிறது இல்லைங்க. பிறந்ததுலேருந்து கனவு கண்டுட்டு இருக்கிறது இல்லைங்க. ஏதோ ஒரு நேரத்தில் யார் மூலியமாவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதுதான் விதின்னு சொல்கிறதுங்க. அப்போது மேசராசியில் பிறந்த நண்பர்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக, ஏன்னா இப்போ மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான தொழில் செட் ஆகிடாது. அப்போ உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த மாதிரி தொழில் செய்தால் சரியாக இருக்கும், அதுவும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய ஜாதகத்துக்கு சிறந்த ஒரு நேரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு செயல்படுத்துங்க. 100% சொல்கிறேன். உங்கள் வம்சத்தில் வரக்கூடியவங்க, உங்களுடைய சங்கதிகளுக்கு இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் உங்களுடைய சங்கதிகள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். சாமி சத்தியமாக சொல்கிறேனுங்க, மிக சிறந்த ஒரு நேரம், மிக சிறப்பான ஒரு நேரம் இந்த நேரம். சுய தொழில் நான் செஞ்சுக்கிறேனுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இல்லை ஏற்கனவே நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த நிறுவனத்தை விட்டுட்டு மாறலாம்னு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் சரி, வேலை வாய்ப்புகள், வேலை சம்பந்தமான ஒரு விஷயங்கள் எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்குண்டான ஒரு தருணம் இந்த தருணம். அதுபோக வீடு வாசல் அப்படின்றது பொதுவாக மேசராசியில் பிறந்தவங்க நீங்கள் கடகால் போட்டு பிளான் போட்டு நீங்கள் கட்டுறதை விட கட்டி வச்ச வீடு வாங்கிறதுக்கு தான் மேசராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் லாக்கி விடுவாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களோ அல்லது நீங்களோ நிறைய விஷயத்தில் இதில் உணர்ந்துருப்பீங்க. ஆக்கி வச்ச சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தான் நம்ம லாக்கி விடுவோமே தவிர அரிசி பருப்பு போட்டு ஆக்கி சாப்பிட்றதுக்கு நம்ம லாக்கிப்பட மாட்டோம். அது நம்மளுடைய நேரமோ நம்மளுடைய கிரகமோ என்னவோ தெரியல. இந்த நேரத்தில் கட்டி வச்ச வீடு வாங்கிறதுக்கு நீங்கள் முன்பணம் கொடுக்கலாம். கையில் 4 காசு இல்லையே சார், காசு பணம் இருக்கும் போதெல்லாம் நேர காலங்கள் வரல, காசு பணம் இல்லாத போது நேர காலங்கள் வருதே. மனுஷனுக்கு காசு பணம் முக்கியமான நேர காலங்கள் முக்கியமானா அதுக்கான நேர காலங்கள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நில்லுனாலும் நிற்காது, பார்த்துக்கிடுங்க. எத்தனையோ பேர் கை நிறைய காசு பணம் வச்சுக்கிட்டு வீடு வாசல் கட்டணும் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க, கட்டவும் முடிஞ்சிருக்காது, வாங்கவும் முடிஞ்சிருக்காது. ஒரு சிலர் இருக்காங்க கை நிறைய காசு பணம் வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, பரிசம் போடுற நேரத்துலலாம் கத்தரிச்சிட்டு போயிடும், பாதிலே நின்று போகும். கடைசி வரைக்கும் அவங்களால அந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்துக்கிட முடியாது, கையில் 4 காசு இருக்கிற வரைக்கும். கையில் இருக்கிற காசு பணம் அழிஞ்சதுக்கப்புறம் செலவானதுக்கப்புறம் அந்த மன வாழ்க்கை செட் ஆகிருக்கும். இப்படியெல்லாம் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணம், மீண்டும் இந்த தருணம் வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னும் ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, சார் கொடுத்த இடத்துல வாங்க முடியல சார், வாங்கின இடத்துல கட்ட முடியல சார், எனக்காக நான் வாங்கின பணத்தை விட மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்து நான் சிக்கிக்கிட்டு இருக்கிறேனுங்க, சத்தியமாக வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன் சார், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார், இப்படின்னு வருத்தப்படுற நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்வீங்க. பொதுவாக இந்த மேசராசியில் பிறந்தவங்க எப்படின்னா, ஒருத்தருடைய சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்கும் இருக்கல, அது அப்பாற்பட்ட விஷயம், ஒருத்தருடைய சங்கடத்துக்கு காரணமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல 100% ஜாக்கிரதையாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு யாருக்கோ வாங்கி கொடுத்த காசு பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். அதுக்கு ஒரு போகும் வழி வரும். காய்க்கிற மரம் தான் கல்லடிபடுன்னு சொல்லுவாங்க, அது மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லாவே பொருந்தும்.
ஒரு பொம்பளை பிள்ளைன்னா ஒன்று பிறந்த வீட்டில் சுகப்படணும், இல்லைனா புகுந்த வீட்டில் சுகப்படணும். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க. தனக்காக அவங்க சம்பாதிக்கிறாங்களோ சம்பாதிக்கலையோ, தன்னை சார்ந்தவங்களுக்காக சம்பாதிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சிறந்த நேரம், சிறப்பான நேரம். அதுபோக மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு திருமணம் நடந்துருச்சிங்க, குழந்தை பாக்கியத்தில் பாதிப்பு கொடுக்குதுங்க அப்படின்னா, இந்த புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேசராசிக்கு 5வது பாவகம். மேசராசிக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா ராசிக்கும் தன்னுடைய ராசியில் இருந்து 5வது பாத்தியம்தான் புத்திரஸ்தானம். வருஷத்தில் ஒரு முறை புத்திரஸ்தானாதிபதி 5வது பாவகத்துக்கு வருவார். வருஷத்துக்கு ஒரு முறை இது நடக்கும். எல்லா வருஷத்துலேயும் ஆவணி மாதம்னா சூரிய பகவான் மேசராசிக்கு 5 கூடிய கிரகம் மேசராசியிலிருந்து 5வது பாவகத்தில் சிம்மத்துக்கு வருவார். அந்த நேரம் எப்போனா வர்ற 16ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி மேசராசியிலிருந்து 5வது பாவகம் 5வது பாத்தியம் சொல்லக்கூடிய சிம்மத்தில் சூரியன் வரார். அப்போ புத்திரஸ்தானாதிபதி சூரிய பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் வரும் பொழுது புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு செவ்வாய் உங்கள் ராசியுடன் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தை பார்ப்பாங்க, உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்தை பார்ப்பாங்க. 6, 8 2 இடத்தையும் பார்க்குது. இப்போ 6, 8 பார்க்குதுன்றது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த 5வது பாவகத்தில் 5 கூடிய கிரகம் வருது இல்லைங்களா, 16ஆம் தேதி, ஆகஸ்ட் 16ஆம் தேதி. அப்போது குரு பகவான் குழந்தை பாக்யாதிபதி குழந்தை பாக்யாதிபதி சூரியன், அந்த சூரியனை இந்த செவ்வாய் அவங்க ராசிநாதன் இருக்கிறார் இல்லைங்களா, அந்த செவ்வாய் குருவுடன் சேர்ந்து புத்திரகாரகனோட சேர்ந்து 4வது பார்வையாக சூரியனை பார்ப்பார், புத்திரஸ்தானத்தை பார்ப்பார். புத்திரகாரகனுடன் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் புத்திரஸ்தானத்தை புத்திரஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கும் பொழுது 4வது பார்வையாக பார்ப்பார். இதனால் மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர செல்வம் இல்லையேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில், அதாவது சரியாக சொல்கிறேன், ஆவணி மாதம் 1ஆம் தேதி வரும், அதாவது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட 26 தேதி வரை, ஏன்னா 26 தேதி வரைக்கும் தான் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருப்பார். குடும்பஸ்தானத்தில் இருந்து உடல் ஸ்தானத்தில் இருந்து புத்திரஸ்தானத்தை பார்ப்பார். அப்போது 16ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி அந்த 10 நாள், ஆகஸ்ட் 16லிருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை இந்த கம்யூனிகேஷன் ஏற்படும். இதனால் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கள் தான் செய்யும். பொதுவாக எல்லா விஷயத்துக்கும் ஒரு காம்ப்ரமைசேஷன் இருக்கும். இந்த புத்திர பாக்கியத்தில் மட்டும் அப்படி இல்லைங்க. நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிற வரைக்கும் நம்ம கஷ்டப்படுவோம். எம்பிட்டு காசு பணம் வேணும்னாலும் அதுக்கு செலவு பண்ணுவோம். வேறு எந்த விஷயத்துக்கு அப்படி நம்ம செலவு பண்ண மாட்டோம். ஆனால் இது நம்மளுடைய சங்கதிகள் வளரணுமே. தப்போ ரைட்டோ, இந்த பிரபஞ்சத்தில் நாம் பிறந்துட்டோம். அப்போது நமக்கு ஒரு வாரிசு இருந்தால் தான் நம்மளுடைய சங்கதிகள், இல்லைன்னா நம்ம வம்சமே அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி நோக்கமோ என்னவோ தெரியல, அந்த மாதிரி எண்ணமோ என்னவோ தெரியல, இதுக்காக யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாமே செய்கிற இடத்துல நம்ம இருப்போம். போகாத கோவில் குளமாக இருக்காது, பண்ணாத பரிகாரமாக இருக்காது, பார்க்காத வைத்தியமாக இருக்காது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வர்றதில்லைங்க. 10 பிள்ளைங்க தான் முயற்சி பண்ணுறாங்க, ப்ராக்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதில் ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. ஐயா, உழைப்பு மட்டும் இருந்தால் ஆகாதுங்க. உழைப்போடு சேர்ந்து நேரம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நேரம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, நேரத்தோட உழைப்பு நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உழைப்பும் நேரமும் 2 சேர்ந்துருக்கிற நேரம் இந்த 10 நாள் குழந்தை பாக்கியத்துக்கு, புத்திர பாக்கியத்துக்காக சொல்கிறேனுங்க. அப்போது முயற்சி எடுக்கணுமா அப்படின்னா இது தவறுதலாக எடுத்துக்காதீங்க. இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் முழுமையாக இந்த புத்திரஸ்தானத்தில் படும். அப்போது ஊர் உலகமே நமக்கு குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு சங்கடமாக பேசினவங்களுக்கு எல்லாமே நீங்கள் சந்தோஷமான வார்த்தை சொல்கிற மாதிரி ஒரு நேரம் இது.
சரியா? பொதுவாகவே நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்களோ இல்லையோ, சங்கடப்படுத்துறதுக்கு 40 பேர் இருக்க தான் செய்வாங்க. நாமளாக விழுந்து எந்திரிச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்போது மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சங்கடங்களை சரிப்படுத்துறதுக்கு உண்டான தருணம், வேலைவாய்ப்பு சாதகமாக இருக்கிறதுனாலையும் குருமங்கள யோகமாக இருக்கிறதுனாலையும் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை கம்மி ஒரு சில சூழ்நிலையில் அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திவிடும். எது எப்படி இருந்தாலும் மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100% ஒரு பயனுள்ள ஒரு மாதமாக இருக்க போகுது. இந்த பதிவு கூட ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யூடியூப் சேனல், சோசியல் மீடியான்றது இன்றைக்கி ஆயிரக்கணக்காக வந்துருச்சிங்க, லட்சக்கணக்காக வந்துருச்சிங்க. ஆனால் நான் உங்கள் கண்ணில் படணும்னு விதி இருந்தால் தான் நான் உங்கள் கண்ணில் படுவேன். ஒன்று உங்கள் கண்ணில் நான் படணுன்ட்டு என் தலையில் எழுதியிருக்கணும், இல்லைன்னா நான் உங்கள் கண்ணில் படணுன்ட்டு உங்கள் தலையில் எழுதியிருக்கணும். இது பிரபஞ்சம் உருவாக்கின ஒரு தருணம். இது நான் உங்களை பார்க்கணுன்னு இருந்தேன், நான் பார்த்தேன், அதெல்லாம் சும்மா. இதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் தான் உருவாக்குது. அப்போது நான் சொல்கிற விஷயத்தால் தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு பாதை அமையணும்னு எழுதியிருந்தால் அது மாறாது. பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடமாக இருக்கட்டும், உடல் உபாதைகளாக இருக்கட்டும், அதுபோக புத்திர செல்வமாக இருக்கட்டும், தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பலவிதமான செயல்கள் செயல்படுத்துகிற மாதிரி இந்த பிரபஞ்சம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்குது. பிறக்கக்கூடிய ஒரு மாதம் மிக சிறப்பான ஒரு மாதம். இதில் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்கிறேனுங்க. இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது யாருடைய நட்சத்திரம் நினைக்கிறீங்க? நட்சத்திரத்தின் நாயகன் இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதத்தில் 60 டிகிரியில் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, நாயகன் அதிபதி. அப்படின்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் 1ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் பலமாக இருக்கார். செவ்வாய் நம்ம ராசிநாதன் குரு பகவானோட சேருவார், புத்திரஸ்தானத்தை பார்ப்பார், நம்ம ராசிக்கு 8வது பாவகத்தை பார்ப்பார், நம்மளுடைய ராசிக்கு 9வது பாவகத்தையும் பார்ப்பார் செவ்வாய். இது எல்லாமே நமக்கு சிறப்பு. 100% நல்லது நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உங்கள் சாதகத்தில் இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் ஒரு படி நீங்கள் முன்னுக்கு வைங்க, இந்த பிரபஞ்சம் 10 படி உங்களை முன்னுக்கு தள்ளும். நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பதிவின் பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த பதிவு நிச்சயமாக மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் மனசார நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.